திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 50th இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து அவர் நடித்த படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். 1975 கேரியர் ஆரம்பித்தார். இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 14 கூலி வேற ரிலீஸ் ஆக போகுது. இந்த டைமில் வந்து அவரை கூலிக்காரா கூலி அப்படின்னு சொன்ன ஒரு படம். இந்த கூலின்னு சொன்ன படம்னோடனே அதை பார்த்தோன்னே எனக்கு அதை பற்றி பேசணும்னு நிறையா தோணுச்சு. 1984 இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் ஹிந்தி, தெலுங்கு, இது மாதிரி நிறையா சொல்லலாம். 1984 ஃபஸ்ட்டு வந்து மேரி அதாலத் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் அசோக் அப்படின்னு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நான் மகானல்ல தம்பிக்கு எந்த ஒரு கை கொடுக்கும் கை, இதே நான் சவால் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் அன்புள்ள ரஜினிகாந்த் கங்குவா ஹிந்தி படம். அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், ஜானி ஜனார்தன், உன் கண்ணில் நீர் வணிந்தால், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பார். அதுதான் தம்பிக்கு எந்த ஊர். அந்த படத்தை பற்றி தான் நிறையா பேச போகிறேன். தம்பிக்கு எந்த ஊர் வந்து 1984 ரிலீஸ் ஆன படம். ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் PAR ப்ரொடக்ஷன்ஸ், திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை டக்குன்னு கதை எழுதுவார். அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் போய் டிஸ்கஷனில் வந்து உட்காந்து, சார் இந்த மாதிரி இந்த கதையில் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, அப்படியா நீ இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கோ, இதில் இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கோ, அது பண்ணால் இந்த கதை கொஞ்சம் வந்து நல்லா பெட்டராக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அவர் சொல்லியிருக்காரு. நிறைய படங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் வந்து அவர் திரைக்கதையை வந்து டக்குன்னு எழுதுவார். ஸோ இதுவும் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் வில்லேஜ் சப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் அப்படி வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் கலக்கிறதுக்காக வந்து ஒரு பணக்காரன் பங்களா அந்த மாதிரியும் இருக்குது. இந்த படத்துடைய ஓப்பனிங்கே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே PAR ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டோன்னே ரஜினி சாரோட என்ட்ரி தான். அப்படி ரஜினி சாரோட என்ட்ரியில் வரும்போதே ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை இவர் எழுதியிருந்தாலும் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ராஜசேகருடைய படம் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பேசியிருந்தேன், அதுதான் பிடிக்காதவன். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜசேகர் வந்து ரஜினி சார் வந்து எப்பவுமே அழகாக காமிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அழகாக காமிக்கிறேன்னா அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏய் பரட்டை அப்படின்வாங்க. நோ அப்படி நீட்டாக ஹேர் ஸ்டைல் வச்சு அப்படியே வந்து அப்படி சும்மா ரவுண்டு ஃபேஸில் அந்த மீசையெல்லாம் அழகாக வச்சு அவரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டாரை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த தம்பிக்கு அந்த ஒரு படத்தில் வந்து டைட்டிலில் காமிக்கும் போது என்ன காமிச்சிருவாங்க அப்படின்னா, இவர் ஒரு பெரிய ரிச் மேன். இந்த ரிச் மேன் எங்கே போனாலும் வந்து டிப்ஸ் கொடுக்கறது என்ன, காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது என்ன, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பண்ணும்போது அதில் தான் டைட்டிலே போடுவாங்க. ஸோ இவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த டைட்டில் வரும்போது ஒரு பர்டிகுலர் சீன் வரும். அந்த பர்டிகுலர் சீன் என்னென்னா, கொஞ்சம் இவர் என்ன மாதிரியெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டே வந்து எப்படி எதுக்காகனா, ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 பசங்க வந்து பாரில் உட்காந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி குடிச்சிட்டு அந்த ஆளை டீஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த ஆளை டீஸ் பண்ணுவாங்க? சாப்பாடு வேணும்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லி கேட்க வரவருக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணால், இது இங்கே சாப்பிடாத இப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கீழே போட்டு அவரை அவமரியாதை செஞ்சு அதை வந்து ரஜினி சார் பார்த்து தட்டி கேட்க, அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு நடக்க, அந்த ஃபைட்டு முடியும் போது அந்த டேபிள் சேரெல்லாம் உடைய, அந்த மேனேஜருக்கு ரொம்ப கடுப்பாக. ஸோ இதான் வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல போகும்போது பொது பிரச்சனையை வந்து இந்த என்ன சொல்கிறதுனா, ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ என்ன பண்ணா உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அங்கே போனால் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பானா, சங்கிலி எடுத்து ஒரு பெரிய பெல்ட்டுக்கிட்டு போட்டு தான் பையனையே சங்கிலியில் கட்டி இப்படியே இழுத்துட்டு போயிட்டு புக்கு படிச்சுட்டு இழுத்துட்டு இருப்பார். அப்புறம் ரஜினி சார் வந்து, என்னையா அது சின்ன பையனை போட்டு இப்படி கட்டி வைக்கிறே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னோடனே, என் பையன் நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா, மரியாதைலாம் பேசுகிறேன், வேலையை பார்த்துட்டு போயா, அவனை கட்டி விட்டா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா, என் புள்ள என் சங்கிலி, அதை கேட்க நீ யார் அப்படின்னோடனே, மரியாதைலாம் பேசாது அப்படின்னோடனே உடனே அங்கே ஒரு டப்புன்னு கார் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு போயிடுவார். அடுத்த நாள் பார்த்தா ரஜினி சாரோட அப்பா வந்து எல்லாத்துக்கும் வந்து நஷ்டஈடு, பணம்லாம் நஷ்டஈடு, இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் நஷ்டஈடு கொடுத்துருப்பார். அந்த கேரக்டர் தான் VS ராகவன் அவருடைய கேரக்டர். அவர் வந்து நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் VS ராகவனுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த மிமிக்ரி பண்ணும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, VS ராகவன் வாய்ஸ் பண்ணுங்கன்னு. டேய், இந்த ஊரில் மான மரியாதையோடு வாழணுன்னா நமக்கு உழைப்பு இருக்கணும்டா அப்படின்வார். இதுதான் அவருடைய வாய்ஸ். இது இன்னும் நல்லா நிறைய டைலாக்லாம் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் வந்து ரஜினி சாருக்கு அப்பாவை பண்ணியிருப்பார். ரஜினி சார் வந்தோடனே, ஐயோ அப்பா நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் காசு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ VS ராகவன் சொல்லுவார், உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா,
எங்கேயோ ஏதோ நடக்கிற அநியாயத்துக்கு நீ ஏண்டா போய் அந்த இடத்துல நிற்கிற அப்படின்னு உடனே இவர் உடனே ரஜினி சொல்கிறார் நான் ஆம்பளை அப்படின்வார். அப்போ உடனே சொல்கிறேன் ஆம்பளைன்னா வீரம் இருக்கலாம் ஆனால் விவேகமும் கூட இருக்கணும், உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேணும். டேய், நான் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு 100 ரூபாயோடு வந்தேன், ஆனால் இன்னைக்கு எங்கிட்ட பல கோடி சொத்து இருக்குது, ஆனால் எங்கே நீ அதெல்லாம் அழிச்சிருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், விஎஸ் ராவன் ஒரு சேலஞ்ச் வைப்பார். உடனே சூப்பர் ஸ்டார் வந்து சவால்னா நான் ஏற்றுக்க ரெடி தான். இந்த சவாலை ஏற்றுக்கிறது அப்படின்னாலே சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு கை வந்த கலையாரம். அது என்ன சவால் அப்படின்னா, உனக்கு 100 நாள் டைம் தர, 100 நாள் இல்லை 320. நான் அந்த கிராமத்துக்கு போகிறாருன்னா 100 நாள் வேலை திட்டம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 325 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 365 நாளில் நீ வந்து உங்கள் அப்பாவுடைய துணை இல்லாமல் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் தனியாக உன் சொந்த காலில் நின்று காட்டணும் அப்படின்றார். அப்படி நின்று காட்டணுன்னா உடனே சூப்பர் ஸ்டார் உடனே கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்றார். கண்டிப்பாக செய்கிறேன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு ஊருக்கு அனுப்ப போகிறேன், அங்கே என்னுடைய நண்பர் கங்காதரன் இருக்கான், அவன் உன்னை பார்த்துப்பான், அவங்ககிட்ட நீ வந்து இருந்து 1 வருஷம் சர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னா ரஜினி உடனே போய் எல்லாம் பண்ணுவார், எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதே அவர் வந்து வீட்டிலேருந்து எல்லாம் பேக் பண்ணுவார். அவருடைய ட்ரெஸ்ஸு இருக்கிற தட்டுமுட்டு சாமான் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணும்போது உடனே வேஸ்ட் வருவார். வந்தோடனே டேய் எதுக்குடா பொட்டி, இந்த பார், இந்த பையில் உனக்கு மாற்று துணி இருக்குது, கையில் செலவுக்கு 100 ரூபா பணம் இருக்குது, இதை தவிர உனக்கு ஒரு பைசா தரமாட்டேன், இனிமேல் நீ தான் சம்பாதிக்கணும் அப்படின்வார். ஸோ டக்குன்னு அவர் வந்து ட்ரெயினில் போய் ஒரு இடத்துல இறங்கினா, அவங்க ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் வந்து அவர் இறங்கினோன்னே ஊர் எங்கேயா இருக்குது அப்படின்னா அங்கே ஒருத்தர் கேட்பார், என்ன தம்பி ஊருக்கு புதுசா, தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. என்னயா தம்பிக்கு இந்த ஊர் தான், இப்போ அது முக்கியம் இல்லை, நான் இங்கே போகணும், இந்த கங்காதரன் இருக்கானா அப்படின்வார். மரியாதைலாம் பேசுறது, அதாவது படித்தவங்க பெரிய பணக்கார வீட்டு பசங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு மாதிரி ஒரு சாயல் அப்படி காமிப்பாங்க. அது கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் மரியாதைலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சில பசங்க அப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அந்த திரைக்கதையை அமைச்சிருப்பாங்க. அப்போது அந்த டைமில் வந்து அவர் இந்த கங்காதரன் யார் அப்படின்னு பார்த்தா நமது செந்தாமரை ஆக்டர், செந்தாமரை ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ அவர் வந்து அங்கே பழைய மிலிட்ரி ரிட்டர்ன், அவரை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஒன்று லெட்டர் கொடுத்தோன்னா அவர் மரியாதையெல்லாம் பேசி அவர்கிட்டே மாட்டி அப்புறம் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்தோன்னே அவர் வந்து என்னப்பா அது அப்படின்னு பார்த்துட்டு, உனக்கு வேலை தரணும், சரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், அவர் பிள்ளைன்னு சொல்லியிருக்க மாட்டார் விஎஸ் ராகவன், ஸோ ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். அங்கே வீட்டில் சுலக்ஷனா, அவங்க தம்பி, அவங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த வேலை அப்படிங்கும்போது என்ன வேலை செய்கிறது, அந்த ஊரில் வயல் வேலை பார்க்கணும், வயல் வேலை பார்த்துட்டு இந்த மாடெல்லாம் குளிப்பாட்டணும், இந்த மாதிரி வேலை தான். அந்த தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த பின்னாடி மாட்டுக்கு அவர் கொட்டையை கட்டியிருந்தோம்ல, அந்த கொட்டாயில் தங்க சொல்லி அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு பேசிக்காக ஒரு இயல்பாக எப்படி வாழ்க்கை வாழ்கிறது, கஷ்டப்படுறதுனா என்ன, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத அழகாக அப்படியே டீச் பண்ணுவார் செந்தாமரை. சுலக்ஷனா தான் கூட இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, அதான் மாதவி. மாதவியோட அப்பா வந்து வினய் சக்கரவர்த்தி வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கண்ணு, யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாமலா பேசுறது, வாய்ஸ் எல்லாம் அப்படி பிரமாதமாக இருக்கும். ஒரு கட்ட குரலாக இருந்தாலும் இல்லை, அது கேட்குறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவர் வந்து மாதவியோட அப்பாவை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் பழைய ஹீரோ, அவர் வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கு பார்ட்னராக பண்ணியிருப்பார். யாருக்கு, வினய் சக்கரவர்த்திக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக. அவரு பெரிய பணக்காரர், அவருக்கு பையனா நிழல்கள் ரவி. இப்படி இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் அங்கங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மாதவி வந்து எப்படின்னா பயங்கர ஆட்டிடியூடு, திமிரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க வந்தோடனே அதாவது என்னென்னா அவங்க வழியில் குறுக்கிட்டா உடனே அவங்க அழிச்சிடுறது, அதை பணத்தால் வாங்கிடுறது, இந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் இருக்கும். அதில் கூட இருந்து பணம் கொடுக்குறது, பட்டுவாடா பண்ணுறது யாருன்னா ஜனகராஜ் கேரக்டர். ஸோ ஜனகராஜ் வந்து அந்த பணம் பட்டுவாடா பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அம்மாவே வந்து திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு லைட்டாக தூண்டி விடுறது, இதெல்லாம் ஜனகராஜ் கேரக்டர். ஸோ பேசிக்காக வந்து மாதவிக்கும் ரஜினி சாருக்கும் முட்டிக்கும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறதுல. ஸோ இவர் வந்து அவர் என்ன அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதை படிக்கு படி வாங்குறேன்னு, இந்த படிக்கு படி வாங்குறேங்கும் போது 2-3 இன்சிடென்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த 2-3 இன்சிடென்ட்லாம் பண்ணும்போதே வந்து அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கோபமாயிடும். அவர் பதிலுக்கு மறுபடியும் டீஸ் பண்ணுவார். இதுதான் இந்த படத்துடைய ஒரு மேஜர் ஸ்டோரி லைனாக. அது மேஜர் ஸ்டோரி லைன் அப்படின்னா இவர் அந்த 365 நாளில் சாதிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த ரொமான்ஸ் பார்ட்டுக்கு உண்டான லைனப் இதுதான். ஸோ இந்த லைனப்பில் வந்து என்னென்னா பாடல்கள், இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக். பட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது அவருக்கு ஐ திங்க் உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுனால அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அப்போ இந்த படத்துக்கு வந்து பாடல்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஹிட்டான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. ஹிட்டான பாடல் அப்படிங்கும்போது ஒரு பாடல் பயங்கர ஹிட்டு, ஒரு பாடலை வந்து நார்மலாக நிறைய பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த பாட்டு வந்து ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்கும். என்ன இது ராஜா சார் மியூசிக்கில் ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்து பஞ்சு சார் போய் கேட்டுருக்காரு, இந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டு வேணும், உனக்கு வேறு உடம்பு சரியில்லை, இப்போ எப்படி கம்போஸ் பண்ணுறது, இந்த ஒரு சாங் கண்டிப்பாக வேணுமே, ஒரு ரொமான்டிக் சாங் அப்படின்னு இருக்காரு. ராஜா சார் வந்து இல்லைண்ணே, பஞ்சு சார் வந்து அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவார், ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு அவர் மேலே. இல்லைண்ணே இந்த மாதிரி முடியலையே, என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி நான் உனக்கு கம்போஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து விசில்லையே கம்போஸ் பண்ணியிருக்கார். விசிலில் கம்போஸ் பண்ணுறதுன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, பஞ்சு சார் நல்லா பாட்டு எழுதுவார். கண்ணதாசன் அவர்கள்ட்ட உதவியாக இருந்தவர் தான் பஞ்சு சார். பஞ்சு சார் சூப்பராக பாட்டு எழுதுவார். அவர் வந்து பாட்டு எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கதை, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருந்தது. ஸோ சினிமாவை பற்றின ஒரு பெரிய ஆர்வமும் அதை பற்றின மிகப்பெரிய புரிதலும் பஞ்சு சாருக்கு உண்டு. ஸோ அப்போ வந்து பஞ்சு சார் இதுக்கு இப்போ இது வந்து என்ன டியூன் அப்படின்னப்போ இவர் வந்து ராஜா சார் வந்து ஞாபகம் வந்துச்சா? இந்த பாட்டு தான் காதலின் தீபம் ஒன்று அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பற்றி சொல்கிறப்போ இல்லை, ஒரு தடவை வந்து ராஜா சார் இப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு ஷோவில் இருந்தப்போ ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து விசில் அடித்தாங்க. விசில் அடித்தோன்னா வழக்கமாக ராஜா சார் வந்து டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு எல்லாரும் பயந்தோம். ஆனால் என்னென்னா ராஜா சாரில் விசில்னா அப்படி அடிக்கக்கூடாது, இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறார். நான் விசில்லே கம்போஸ் பண்ண பாட்டு தான் இந்த காதலின் தீபம் ஒன்று. இந்த படத்தில் ஒரு ஃபைட் காட்சி கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேக்ரவுண்டில் வந்து ரஜினி சார் வந்து விசில் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த விசில் அடிச்சுக்கிட்டே அந்த ஃபைட் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அப்போ யோசித்தேன், விசிலில் நல்லா இருக்குன்னு விசில்லையே ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலான்னு அதுலேயும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் இதில் இன்னொரு பாட்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான பாடல் அது என்னன்னா, ரஜினிக்கும் மாதவிக்கும் உள்ள ரொமான்டிக் டூயட் சாங். இந்த டூயட் சாங் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் அது எப்படி சார் டூயட் வந்தது, அதான் இவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஓகே ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இவங்க அவங்கள கிண்டல் பண்ண, அவங்க இவங்களை கிண்டல் பண்ண, அடிதடியில் இறங்க, அப்புறம் மோதல் காதலாக மாற, காதல் வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வந்து முடியுது. அதுதான் வந்து படத்துடைய கதை. அந்த காதலாக மாறும்போது இன்னொரு பாட்டு இருக்கும். அது என்ன பாட்டு அப்படின்னா, என் வாழ்விலே வரும் அன்பே வா, இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு என்ன ஸ்பெஷல், என்னடா அது, நான் அப்புறம் யோசிக்கிறேன், என்ன இந்த பாட்டு ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி இன்னொரு பாட்டுக்கும் வந்து ராஜா சார் ரொம்ப உடம்பு சரியில்லை, அப்போ வந்து பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இன்னொரு சாங் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் 3ஆம் பிறை படத்தில் ஒரு பாட்டு, அது வந்து அந்த பாட்டு ஒன்று தெரியும், பூங்காற்று புதிதானது, இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை வந்து சூப்பர் ஹிட்டாக தமிழில் ஒன்று ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக வந்து பாலுமேந்திரா சார் எடுத்திருக்காரு. ஹிந்தியில் வந்து படத்தை எடுக்கும்போது அப்போது ஒரு பாட்டு, ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டியூன் வேணும் அப்படிங்கிறப்ப தான் அங்கே ஹிந்தியில் இந்த படத்தை பண்ணும்போது இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பியூட்டின்னா, பாலுமேந்திரா வந்து ஹிந்தியில் கம்போஸ் பண்ணும்போது அந்த நடுவில் ஒரு பிட்டு வரும், அந்த ட்ரெயின் வரும்போது காதை வச்சு கேட்குது, அந்த இதில் வந்து அந்த ஒரு பிட்டு ஒன்று வரும், அந்த பிட்டை அப்படியே வேணும்ன்ட்டார். ஸோ ஹிந்தியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை தூக்கி அப்படியே வச்சிட்டார், அந்த பிஜிஎம்மே வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டார். அப்போது இதில் என்ன ஆயிடுச்சு, ஹிந்திலேருந்து இந்த பாட்டை தமிழில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் பிறையில் வந்த அதே பிஜிஎம் இந்த படத்தில் வருது. இதில் தம்பிக்கு எந்த ஊரில் இந்த என் வாழ்விலே வரும் அன்பேவா அப்படிங்கிற இந்த பாட்டில், என் வானிலே வரும் அன்பேவா இந்த பாட்டில் வருது. ஸோ இந்த பாட்டில் அதே பிஜிஎம் வரும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், அது ஒரே மாதிரி இருக்குது, இது மாதிரி ராஜா சார் பண்ண மாட்டார். அப்புறம் தான் இந்த கதை தெரிஞ்சுது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த டைமில் வந்து பண்ண ஹிந்தி படத்தை இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க, அதை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஸோ அதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபைட்டு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சீரியஸாக இருக்கும். அப்போல்லாம் காமெடியெல்லாம் ஃபைட் இருக்காது, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் முக்கியமான சீன் வந்து இந்த ரஜினி சார் புக்கு பிடிக்கிறதும் உள்ள பாம்பு வர்றதும் ஒரு ஷாட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த பாம்பை நேரில் பார்த்தோன்னு ரஜினி சார் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் இருக்குமே, அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் வந்து அந்த பாம்புன்னு வராது, பா பா
பா அப்படின்னாரு. அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா அதே ஒரு பாம்பு வந்து நடிக்க வச்சிருந்தாலும் அந்த பாம்பை பார்த்தோன்னே காமிக்கிற ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக பயங்கர நேச்சுரலாக பண்ணியிருப்பார். அது வந்து எனக்கு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஓமகுச்சி நரசிம்மன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், ஒரு தியேட்டர் ஓனராக பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா படத்தில் வந்து ஒரு இவங்கெல்லாம் நடிக்கணும். இனத்த கண்ணையா, ஓமகுச்சி நரசிம்மன் இவங்கெல்லாம் வந்து ஒரு அங்கங்கே ஒவ்வொரு சீனில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சீன், அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போது வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறையா பண்ணாங்க. இனத்த கண்ணையா வந்து ஒரு யானைக்கு பாகனாக வருவார், ஒரு குட்டி யானை ஒன்று. இந்த காமெடிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தாலே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இன்ட்ரோல் பிளாக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும். யார்? நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ். அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். சுலக்ஷனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தான் வருவார். ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு அடியாளா எகெயின் அவரை வந்து நம்ம காமிச்சு டக்குன்னு கல்யாணம் பண்ணுறா வெறும் மாப்பிள்ளைன்னு காமிக்க முடியாது. அவருக்கு தான் ஒரு பேக் ட்ராப் வைக்கணும், ஒரு பெரிய இது வைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து கடைசியாக அந்த வில்லன்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. மாதவியை வந்து கடத்திட்டு போகிறதே ஹெல்ப் பண்ணுறதே சத்யராஜ் தான். அப்படி ஒரு சீன் வச்சு ஃபைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அப்படியே பண்ணது. அப்போது நடுவில் வந்து செந்தாமரைக்கு தெரியாது, தான் ஃப்ரெண்டும் வந்து தமக்கு வேண்டப்பட்ட பையன் அப்படின்னு தான் வேலைக்கு அனுப்பியிருப்பாரே தவிர நமக்கு நம்ம ஏன் பையன் அப்படின்னு சொல்லிக்க மாட்டார். அப்போது வந்து இவர் வினி சக்கரவர்த்தி வந்து கேட்பார், இந்த மாதிரி வந்து ஏன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ்க்கு இப்படி ஒரு பையனோட சுற்றி இருந்தா நீ என்ன பண்ணுவேன், ஓன் பொண்ணாண்டா விட்டுருவியா அப்படின்னு கேட்டோன்னே செந்தாமரை உடனே கண்டிச்சு வைப்பார். அப்போது ரஜினி சாரோட ஆக்ஷன் செமையாக இருக்கும். நான் வேணா அந்த பொண்ணுக்கிட்டே பேசாமல் இருக்கேன், ஆனால் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ரஜினி சார் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு டயலாக் டெலிவரி, அகெயின் சொல்லணும்னா அந்த டயலாக் டெலிவரி ஆஃப் 1984 அதெல்லாம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த வருஷம் தான் கை கொடுக்கும் கையும் வந்திருக்கு. கை கொடுக்கும் கை, அதுக்கப்புறம் வந்து நான் மகானில் நான் சிகப்பு மனிதன் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பீரியட். அன்புள்ள ரஜினிகாந்த், அன்புள்ள ரஜினிகாந்த்லேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அதில் அந்த குழந்தைங்கள்ட்ட பேசுகிறது ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்துலேருந்து அவருக்கு கிட்ஸ் ஃபேன் வந்து பயங்கர ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதாவது இளைஞர்கள் ஃபேன்ஸ் இருந்தாங்க, பட் கிட்ஸ் ஃபேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படத்தில் வந்து எல்லாரும் பார்க்கணும், அதாவது என்னென்னா பெரியவங்க சின்னவங்கன்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில ரொம்ப ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி வசனங்களோ சுளிக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளோ வைக்க மாட்டார். அது மாதிரி படத்தில் இருக்காது. எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்போது வந்து இந்த தம்பிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ தம்பிக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டு படம். இதில் என்ன பியூட்டின்னா, இந்த அப்போல்லாம் கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜர் ஸ்டோரி எடுக்கணும், அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், டேர்ன் வைக்கணும், அது ஒரு பெரிய நாட் ஒன்று வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, இது மாதிரி தான். ஏழை பையன் பணக்கார வீட்டு பொண்ணு, இல்லை பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு, இந்த மாதிரி வச்சு அதுக்குள்ளே இருக்கிற டக் ஆஃபர் என்ன, பணத்தால் வர பிரச்சனை என்ன, இவங்க அவங்கள வந்து எப்படி அவமதிக்கிறாங்க, நாங்கள் ஏழைங்க எங்களை கஷ்டப்படுத்துறீங்களா, இது மாதிரியான கதைகள் தான் நிறையா வரும். குறிப்பாகவே அந்த 80s ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கதைகள் வந்து எக்கச்சக்கமாக வரும். அப்படிப்பட்ட கதைகள்லாம் வந்து அழகாக ஸ்க்ரீன் பிளே ஆனால் டிவைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கதையில் வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லைனாலும் ஒரு காட்சி அமைப்பு வரும்போது அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாவே அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் தான் தம்பிக்கு இந்த ஊர். இந்த படம் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. இந்த படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்தை பற்றி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கணும். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.